வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக யூடியூப் சேனலில் அவதூறு பரப்பியதாக யூடியூப் சேனலில் ஆசிரியர் பெலிக்ஸ் ஜெரால்ட் சைபர் கிரைம் போலீசாரால் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். அவரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மருத்துவமனைக்கு உடற்பரிசோதனைக்கு சென்ற பொழுது மாரடைப்பு காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தன்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தோம்னால் உண்மைக்கு புறமான கருத்துக்களை பெலிக்ஸ் ஜெரால்ட் கூறி வருவதாக பல்வேறு தரப்பினர் வைத்த குற்றச்சாட்டை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அந்த வழக்கின் அடிப்படையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கமாக நீதிமன்ற பரிசோதனைக்கு முன்பு அவரை பார்த்தோம்னால் முழு உடல் பரிசோதனை செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் உடல் பரிசோதனை செய்ய அழைத்து சென்ற பொழுதுதான் தற்பொழுது அவருக்கு மாரடைப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் தற்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பின்புதான் அவர் உடல் நலம் குறித்து தெரிய வரும். இந்த நிலையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவருடைய மனைவி மற்றும் மகள்கள் தற்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து முக்கிய செய்திகளை வெளியிடுவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பெலிக்ஸ் ஜெரால்ட் ஏற்கனவே அரசு குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்து தற்பொழுது அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படுவாரா அல்லது அவருக்கு தீவிர உயர் சிகிச்சை அளிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.